ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பால் கல்வியில் சிறக்கும் பழங்குடியினர் பகுதியில் செயல்படும் அரசு பள்ளி. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியை அடுத்த பைரநத்தம் ஊராட்சியில் பழங்குடியின சமூக மக்கள் மட்டுமே வசிக்கும் போதக்காடு கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 6 ஆசிரியர்கள், 2 பகுதி நேர ஆசிரியர்கள் என 8 பேர் பணியாற்றி வருகின்றனர். இதில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை 127 மாணவ மாணவிகள் சிறப்பாக கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் முழுவதும் பழங்குடியினர் சமூகத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருவதால் ஆசிரியர் பாரதி பணியில் சேர்ந்த நாள் முதல் இம்மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்று எண்ணி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த முயற்சிகளுக்கு இவருடன் இணைந்து அனைத்து ஆசிரியர்களும் தங்களது கடமையை சிறப்பாக செய்வதுடன் சேவை மனப்பான்மையுடன் செயலாற்றி வருகின்றனர். என் பெயர் சி. பாரதி, பட்டதாரி ஆசிரியர். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் கணிதமாக 2014 முதல் பணியாற்றி வருகிறேன். இந்த பள்ளிக்கு வந்த முதலே இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேரும் மலைவாழ் மக்களுடைய பிள்ளைகள் இங்கே படிப்பதால் எனக்கு அவர்கள் மீது அதிக ஆர்வம் இருந்தது. அவர்களை எப்படியாவது அரசு வேலைக்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் இந்த பள்ளிக்கு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் பள்ளிக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கழிவறையை கட்டி கொடுத்தேன். அடுத்ததாக மாணவர்கள் கணிதம் கற்றால் பல்வேறு வேலைகளுக்கு செல்வது எளிது என்ற நோக்கத்தோடு அவங்களுக்கு கணித ஆய்வகம் அமைத்து கொடுத்தேன். அதே போல் சுற்றுப்புற சுவர்களிலெல்லாம் கணிதம் சம்பந்தமான அனைத்து சூத்திரங்களையும் அதில் எழுதி வைத்து மாணவர்கள் படிக்கும் வண்ணம் செய்தேன். அதே போல் மாணவர்கள் வெயிலில் அமர்ந்து உணவருந்தி கொண்டிருந்தார்கள். 2 கட்டடங்களுக்கு இடையே அதற்கு ஒரு ஷீட் அமைத்து மாணவர்கள் நிலையில் அமர்ந்து சாப்பிடும் வண்ணம் அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்தேன். அதே போல் என்னுடைய கனவு பள்ளியாகவே இந்த பள்ளியை நினைத்தது காரணமாக இந்த பள்ளிக்கு CCTV கேமரா அமைத்தால் மாணவருடைய கற்றல் கற்பித்தல் மேலும் வளர்ச்சியடையும் என்ற நோக்கத்துடன் தலைமை ஆசிரியருடன் இணைந்து அந்த CCTV கேமராவை பள்ளியில் அமைத்தோம். தலைமை ஆசிரியர் வகுப்பறையில் அவருடைய தலைமை ஆசிரியர் அறையிலிருந்தே அனைத்து வகுப்பறைகளும் கண்காணித்தால் மேலும் கற்றல் கற்பித்தலானது வலுப்பெறும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் அந்த வேலையை செய்தோம். அனைத்து ஆசிரியர்களும் இணைந்து அவர்களுக்கு ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்து தினமும் மாணவர்கள் காலை வகுப்பறைக்கு வந்துவிட்டு மறுபடியும் மாலை செல்லும் பொழுது அவர்களை பாதுகாப்பாக ஒரு ஆசிரியர் அந்த இடத்தில் கொண்டு போய் விடும் அளவிற்கு பள்ளியின் தரத்தை உயர்த்துள்ளோம். பெற்றோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், இன்னும் நிறைய மாணவர்கள் சேர இருக்கிறார்கள். இந்த வண்டியை இன்னும் பெரிதாக ஒரு வேனாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள். அந்த கோரிக்கையும் மிக விரைவில் நிறைவேற்றி எங்களுடைய பள்ளியை, மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பள்ளியை உயர்ந்த பள்ளியாக உலகறிய செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் இந்த பள்ளியில் பணியாற்றி வருகிறேன். என் பேர் பாலோகினி, நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இங்கே படிக்கிற பிள்ளைங்க நாங்கள் எல்லாருமே மலைவாழி மக்கள் தான். யூனிஃபார்ம் வாரத்துக்கு 3 யூனிஃபார்ம், ரெட் கலர் ஒன்று, ரோஸ் கலர், பிங்க் கலர் ஒன்று, எல்லோ கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஸ்கவுட் ஒன்று. இது 3மே எங்கள் சார் தான் தைச்சி கொடுத்துருக்காங்க. எல்லோ கலரையும் இந்த பிங்க் கலர் ரெண்டு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸையுமே எங்கள் சார் அவங்களோட சொந்த செலவில் எங்கள் ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. டீச்சர்ஸ் மற்றவங்களாம் இருந்தால் சொல்லிக் கொடுப்பாங்க, புரிஞ்சிச்சா புரியலையா அப்படின்னு கேட்டு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு டீச்சர்ஸ் இந்த அளவுக்கு செய்து ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? எங்கள் ஸ்கூலுக்கு அது மாதிரி ஒரு டீச்சர் கிடச்சிருக்காங்க. என்னுடைய பெயர் வே. மணிவண்ணன், தலைமை ஆசிரியர். எல்லாவற்றையும் விட ஊதியம் பெற்று பள்ளிக்கு பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலிருந்து நாங்கள் அனைவரும் விடுபட்டு இந்த பின்தங்கிய பகுதியினுடைய மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அனைத்து ஆசிரியரும் அர்ப்பணிப்பு உணர்வோடு காலை 8 மணியிலிருந்து மாலை 5:30 மணி வரை இப்பள்ளியிலே பணியாற்றி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கு ஊக்கமளித்த இப்பள்ளியினுடைய கணித பட்டதாரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள், அரசுக்கு மிகுந்த நன்றி.